ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை இரவு வேளையில் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்ததின் காரணமே நீ சந்தோஷப்படும்படியாகவும் மனம் மகிழும்படியாகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான். இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததால இப்போது வாழ்க்கையே உனக்கு சாதகமாக மாறப்போகுது. ஆமியன் செல்லமே, பொறுமை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா வாழ்க்கை அது இஷ்டத்துக்கு ஒன்று ஆட்டி படைச்சு அதுக்கு அடிமையாகவே மாற்றிருக்கும். ஆனால் நீ என்ன நடந்த போதும் பொறுமையாக காத்திருந்ததால தான் இப்போ இந்த வராகி அம்மா என்னால் உனக்கான காரியங்களை நீ நினச்சது போல முடிச்சு கொடுக்க முடிஞ்சது. நிச்சயமாக இன்று இரவோடு இரவாகவே உனக்கு சங்கடத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு பரிபூரண சந்தோஷத்தை கொடுத்துருவேன். கஷ்டப்படுறவன் எப்பவுமே சிரிக்கவே மாட்டான். ஆனால் சிரிக்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டம் அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. நீயும் கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ எதுவோ என்ன நடந்தாலும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் சமாளிச்சின்னா எந்த கஷ்டமும் எதுவுமே உனக்கு பிரச்சனையாகவோ தோல்வியாகவோ தெரியாது என் செல்லமே. உனக்குன்னு ஒரு வயசு வருவதற்கு முன்பாக, தள்ளாடும் காலம் வருவதற்கு முன்பாகவே தனக்குன்னு நீ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டீன்னா தளராம கடைசி காலத்தில் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழலாம் என் தங்கமே. இப்போ உன் உடம்புல தெம்பு இருக்கு. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற. எல்லாத்தையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவும் உன்னை சுற்றி உள்ளவங்களுக்காகவும் தான் செலவழிக்கிற. அது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் நாளைக்கு யார் மாறுறாங்களா இல்லையான்றது உனக்கு தெரியாதல்லவா? யார் எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி குணம் கொண்டவர்களாக ஆவாங்கன்றது அவங்கவங்க சூழ்நிலையை பொறுத்து தான். யாரையும் உன்னால் குறை சொல்ல முடியாது. அதனால் இன்னைக்கு நீயாகவே யோசிச்சு உன்னுடைய வருங்காலத்துக்கும் உன்னுடைய தள்ளாடும் வயசுக்கும் ஒரு சேமிப்பையும் சேர்த்து வைக்கிறதையும் ஆரம்பிச்சிரு. தனக்குன்னு நீ தனியாக சேர்த்து வைக்கும்போது நீ யாரையும் நம்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அல்லவா? இந்த உலகத்தில் தோக்காம ஜெயிச்சவங்கன்னு யாருமே இல்லை. நீ தோத்துட்டமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இனி வரப்போகிற வாழ்க்கை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. தொட முடியாத அளவுக்கு உயரத்தில் உன்னுடைய கனவுகள் இருந்தாலும், உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் பெருசாகவே இருந்தாலும் தொட்டுடலான்ற நம்பிக்கையோடு நீ போராடும்போது அந்த உயரத்தை தொட்டு நீ உச்சத்தை எட்டி பிடிக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறிடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கேற்றார் போல எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன். நீ செய்கிறது எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு தைரியமாக செய். ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் வராகியம்மா நான் அல்லவா? நிச்சயமாக நீயே எதிர்பாராத விதத்தில் கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றி தருவேன். இந்த வராகியம்மா மனசு வச்சேன்னா என்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. என்னை நம்பி நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே நிச்சயமாக முடியும். இந்த வராகியம்மா நானே உனக்கு முடிச்சு காட்டுவேன் செல்லமே. தினமுமே சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற உன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கும்படி உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். என்னை மனசில் நினச்சி நீ தைரியமாக செயல்பட்டினா உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே. எதை உன்கிட்ட இருந்து யாருமே எடுத்துக்க முடியாதோ அதுதான் உன்னுடையதுங்கிற அந்த நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அது சாதாரணமாக இருக்குன்னா அது சத்தியமாக உனக்கானதாக இருக்காது. ஏன்னா உன்னுடையது எதுவோ அதை ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். யாரும் எதையும் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கான எல்லாத்தையும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். இது வரைக்கும் நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இனிமே நடக்க போகிறத மாற்றுறதுக்கு
உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத மறந்துடாதே. நிச்சயமா நீ எதிர்பார்த்த சகலவிதமான சந்தோஷமான நல்ல விஷயங்கள் அனைத்தையும், நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்த தான் போகிறேன். ஒரு விதையை போட்ட உடனே மறுநாளே அது மரமாக முளைச்சி உனக்கு பழத்தை கொடுத்துடணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது தானே. ஒரு விதையை போட்டால் அதுக்கு தண்ணி ஊற்றி அது சின்னதாக வளர்ந்து அதுக்கப்புறம் செடியாக மாறி அதுக்கப்புறம் மரமாக மாற அது வரைக்கும் நீ காத்திருந்தா மட்டும்தானே நீ எதிர்பார்க்குற பழத்தை சாப்பிட முடியும். அதே போல தான் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ்வதற்கு முன்பாக கடின உழைப்பையும் பொறுமையும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே உன் வாழ்க்கைங்கிறது தானாகவே உனக்கு வெற்றியை கொடுத்திடும் என் செல்வமே. எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்களோட வாழ்க்கையில் எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். உன் எதிர்பார்ப்புகள் என்னன்றதை தெரிஞ்ச நான் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை நடத்தி முடிப்பேன். ஒரு விஷயம் பிரச்சனைங்கிறத விட அதை நீ எப்படி பார்க்குறங்கிறது தான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருந்தாலும் மனிதர்கள் அதை பார்க்குற விதமும் யோசிக்கிற விதமும் தான் அதை மாறுபடுத்துது. நீயும் ஒரு விஷயம் பிரச்சனைன்னே யோசிக்காம, இது சிக்கல், இது நம்மால் முடியாதுன்னே யோசிக்காம, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே யோசிக்காம, இதை எப்படி செஞ்சால் இது எப்படி தீர்வு கிடைக்கும், இந்த சவாலில் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற விதத்தையும் புரிஞ்சுக்கிற விதத்தையும் அதை பற்றி பேசுகிற விதத்தையும் மாற்றிக்கோ. இப்படி உன்னுடைய பார்க்கும் விதமும் பேசும் விதமும் மாறும்போது தானாகவே உன்னுடைய செயல்கள் மாறி அதற்கான வெற்றியை கொடுத்துடும். எப்போவுமே உனக்கு எதிரின்னு யாரை நினைக்கிறியோ அவங்கக்கிட்ட மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள முறைச்சிக்கிட்டு அவங்க கண்ணு முன்னாலேயே நிமிர்ந்துக்கிட்டு போகிறதுன்றது வேற விஷயம். அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேளு. உன்னுடைய எதிரியை ஜெயிக்கணும் நீ முடிவு எடுத்துட்டினா அவங்க முன்னால் நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு புன்னகை முகத்தோடு இருந்தாலே போதும் என் செல்லமே. நீ அவனை முறைச்சி கோபப்படுத்தி சண்டை போடுறதை விட அவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மன உளைச்சலாகவும் பெரிய தண்டனையாகவும் உன்னுடைய சிரிப்பு இருக்கும். அதாவது என்ன இது, எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியேன்ற உன்னை பார்க்கும்போது அவன் நினைக்கிற நினைப்பே, அந்த நினைவே அவனை மனசார உயிரோட கொன்னுடுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால தான் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறேன். நீ சிரிக்கும்போது அது உன் மனசுக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் உன் எதிரியையும் அது பயமுறுத்தி கவலைப்படுத்தி அவனுக்கு குற்ற உணர்வை கொடுக்கும் என் செல்லமே. எப்பவும் எல்லார்கிட்டையும் நீ சிரித்த முகமாக இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். நீ அன்பு காட்டுற அளவுக்கு, நீ பாசம் வைக்கிற அளவுக்கு மற்றவங்களும் உன் மேலே பாசம் வைப்பாங்கன்னு நம்பினா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய பிள்ளையாக நீ இருந்திரு என் செல்லமே. உனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் ஆளாக போய் நில்லு. ஆனால் ஒரு இடத்துல உனக்கு பெருசாக மதிப்பு இல்லை, மரியாதை கொடுக்கலன்னு தோன்ற இடத்துல கூப்பிட்டா கூட போகணுமான்னு யோசிச்சு போ. மரியாதை இல்லாத இடத்துக்கு போவது மாபெரும் தப்பு தான் என் செல்லமே. அங்கு உன்னுடைய தன்மானம் தோத்து போகும், உன்னுடைய மதிப்பு அவமரியாதையாக ஆகி போகும். அதனால தான் மதியாதார் தலைவாசலை மிதியாதேன்னு நான் சொல்கிறேன். நீ நல்லா யோசித்து பார்த்தினா உன் வாழ்க்கையில் நடந்த தப்புகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நீ காரணமாக இருந்திருப்ப. அதுலேயும் உன் மேலே தான் நிறைய தப்பு இருக்கும். நீ என்னவோ வேறு யாரோ தப்பு செஞ்சிட்டாங்க, யாரோ பண்ண பிரச்சனை தான் நமக்கு காரணம்னு நினைப்ப. ஆனால் உண்மை என்னன்னா, உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும், நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக உன்னுடைய சொல்லோ அல்லது உன்னுடைய செயலோ தான் இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நான் சொல்கிறத கேளு. ஏன்னா வாழ்க்கையில் தோத்தவங்க ரெண்டே பேர் தான். ஒன்று, யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு செஞ்சவங்க தோற்று போயிடுவாங்க. அதே போல் யார் என்ன சொன்னாலும் கேட்காம நான் சொல்கிறது தான் சரி,
எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பிடிவாதமாக பேசுகிறவங்களும் வாழ்க்கையில் தோற்று தான் போவாங்க. நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கோ. ஆனால் அதில் எது உனக்கு சரி வரும்னு யோசிச்சு அதை மட்டும் நீ செயலாக மாற்றினா போதும். ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. இந்த உலகத்துக்கு நீ யாருன்றதை நிரூபித்து தான் காட்டணும். ஆனால் அது வார்த்தையால் இல்லாமல், சொற்களால் அல்லாமல், செயல்களால், அதாவது உன் வாழ்க்கையின் மூலமாக நீ யாருங்கிறத நிரூபித்து காட்டணும். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் போது அது அவர்களுக்கு தான் ஆபத்துங்கிறத நீ புரிய வைக்கணும். அதாவது யார் உன்னை அவமானப்படுத்தினாலும், மட்டம் தட்டி பேசினாலும் உடனே வைராக்கியத்தோட அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டி ஜெயிப்பேன்னு மனசுக்குள்ள சபதம் எடுத்து அதன்படி செஞ்சு காட்டினா அவமானப்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் தலை குனிஞ்சு போவார்கள் தானே. உன்னுடைய பயிற்சியும் உன்னுடைய முயற்சியும் கடினமாக இருக்கும்போது நீ எதுக்காக ஜெயிப்போமோ இல்லையோன்னு கவலைப்படுற? உன் பயிற்சியும் முயற்சியும் எந்த அளவுக்கு நீ செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது சுலபமாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு நீ செயலில் இறங்கும்போது அது மாபெரும் சந்தோஷத்தை தான் உனக்கு தரும். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். நீ யாருங்கிறத அடுத்தவங்களுக்கு நிரூபிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய நிராகரிப்புகளை தாங்கிக் கொள்வதில் தப்பில்லை. ஆமீன் செல்லமே. இங்கே உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், உன் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த உலக அளவில் நீ ஜெயிக்கணும்னா யாராவது நிராகரிக்கும் போது அதை தைரியமாக தாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு உன்னுடைய செயலின் மூலமாக நீ யாருங்கிறத நிரூபிச்சா அதுவே போதுமேன் செல்லமே. எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் உடைச்சு உன்னால் சாதிக்க முடியும். அதுவும் உன்னுடைய சாதனைகளுக்கு ஏற்றாற் போல முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா தந்தே தீருவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. யாராவது உன்னை அசைச்சு பார்க்கணும், கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அசைச்சு கொடுக்கும்போது நீ மெதுவாக இல்லை, வேகமாகவே அசைஞ்சு கொடு. அதாவது அவங்க உன்கிட்ட கூட நெருங்கி வர முடியாத அளவுக்கு, உனக்கு தீங்குன்னு செய்யக்கூட நினைக்க முடியாத அளவுக்கு அவங்கள விட மிகப்பெரிய அளவில் நீ வாழ்ந்து உயர்ந்து காட்டிக்கினா யாராலுமே உன்னை தோற்கடிக்க முடியாது. உன்கிட்ட என்ன இருக்குது, எது குறைவாக இருக்குது, எது நிறைவாக இருக்குன்னு பார்க்குறது முக்கியமல்ல. உன்கிட்ட இருக்கிறத நீ எப்படி பயன்படுத்தி அதை வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ.